ஹாய் மச்சி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டாக் மோர் ஒர்க்லெஸ் வித் நாலேஜ் சந்துரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, முருகன் மயில் வாகனத்துல போன மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைமா காலேஜ் போயிட்டு பைக் ரைடு போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு காங்கயம். நம்ம ஆளு உட்காந்தோடனே போனை வச்சவர் தான். யார்கிட்ட பேசுறான், நம்ம அவங்க பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். சோ பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே தலையாட்டிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். தப்புன்னு குறுக்கால அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஒரு ஆட்டோக்காரனா குறுக்கால வந்துட்டாரு. இடிச்சு கீழே விழுட்டோம். இவன் எல்லாரும் விழுந்தா என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு சுத்தி முத்தி வலிக்குதா என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இவன் டப்புனு போன சொல்லுங்க ஒண்ணுங்க வந்துட்டாங்க அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ போடுறான். அப்படியே நம்ம உளுந்தது தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உளுந்ததை மறைக்கிறதுக்காகவே வீட்டுல போயிட்டு இங்க கையில அடிபட்டு இருந்தா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், காலில் அடிபட்டு இருந்தா எப்பவுமே டவுசரை போட்டு ஜாலியா பெப்பர் பேண்ட் சுத்துற நம்ம அன்னைக்கு பேண்ட்டை போட்டுக்குவோம். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மறைக்கிறதுக்கு பல லீலைகளை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மால மறுபடியும் ஏதாவது பட்ட இடத்துல படும். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட வந்து அவங்க அப்பா வெளியே கூட்டு போயிருக்காரு. கூட்டு போயிட்டு மறுபடியும் அவரு கீழே தள்ளி விட்டாரு. காலு ஃபுல்லா ரத்தம். சரி, திண்டுக்கலை கூட்ட திடுக்குன்னு போடுவோம். நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இத போட்டோ எடுத்து பிரேக்கப் ஆன எக்ஸு கூட பேட்சப் ஆகும் அப்படின்னு அவன் ஒரு பிளான போட்டு அந்த போட்டோ எடுத்து அனுப்புனா என்ன ரிப்ளை வந்தது தெரியுமா? அப்படின்னு ரிப்ளை வந்தது. அதாவது மொட்டை தலையில மிளகா அரைச்சா எப்படி இருக்கும், அந்த எரிச்சல் பையன் விட்டு கதறுன்னு கதறான். அதாவது நம்ம ஒரு என்ன பண்ணுவோம்னா, நம்ம வழியை வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலியமா அவங்க ஏதாவது பாவம் பண்ணணும்னு நினைப்போம். அப்படிலாம் யாருக்குமே தோணவே தோணாது. நம்ம வழி நமக்கு தான் தெரியும். சோ உங்களோட வாழ்க்கையில வழியை பார்க்காம வாழ்க்கையில எப்படி நல்ல வழியை தேர்ந்தெடுத்து போறதுங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம நாள் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நாளைக்கு வர நன்றி, வணக்கம்.